கேட்டிருக்கீங்களா? ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா உட்காரலாம். ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் கண்ணா? யார் தர்மத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்கள அந்த தர்மமே காப்பாத்தும். இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? எக்ஸாம்பிள்? தர்மம் பண்றதுக்கு யார சொல்லுவோம்? யார மாதிரி தர்மம் பண்றோம்னு சொல்லுவோம்? ராமர், யுதிஷ்டர், அப்புறம் மகாபலி ராஜா, உத்தமம். அப்புறம் வேற கர்ணன் தெரியுமா? மகாபாரதத்துல அவர் என்ன பண்ணினாரு? லாஸ்ட் மொமெண்ட்ல கூட, உயிர் போற அந்த கடைசி நேரத்துல கூட தர்மத்தையே தானமா கொடுத்தார். அவர் செஞ்ச தர்மம் ஒரு உயிர் பிரியவே உடல. அதனால என்ன பண்ணாங்க? தர்ம தேவதை கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? பிராமணனா வேஷம் பண்ணி உன்னோட தர்மத்தை எனக்கு தார வார்த்தை கொடுன்னு சொல்லி தர்மத்தையே தானமா வாங்கி வர. அந்த தர்மம் இருக்கிற வரைக்கும் கர்ணனை ஒண்ணுமே பண்ண முடியல. புரியுதா? இந்த இடத்துல தர்மம்னா என்ன அர்த்தம்? தர்மம்னா என்ன அர்த்தம்? நம்ம கொடுக்கறது. ரைட். நமக்கு தெரிஞ்ச தர்மம் நம்ம கொடுக்கறது, காப்பாத்து. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தாராகுட்டி இங்க பேர் கொஞ்ச நேரம் இங்க கதை கேளு, டிஸ்டர்ப் பண்ணாத. நம்ம லைஃப்ல நம்ம கடைபிடிக்கிறது, நம்ம நல்ல விஷயங்கள டிசிப்ளினா இருக்கும் பத்தியா, அது கூட தர்மம். காத்தால எழுந்துக்கிறது, நெத்திக்கிடுறது, பூ வச்சுக்கிறது, கையில வளையல் போடுறது, அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அம்மா அப்பா சொன்னபடி கேட்கறது, குரு சொன்னபடி கேட்கறது, படிக்கிறது, பாடுறது, சத் விஷயங்கள்ல ஈடுபடுறது, கோவிலுக்கு போறது, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே என்னது? தர்மத்துலதான் அடங்கும். அதெல்லாமே ஒரு டிசிப்ளின். இந்த டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு நல்லதே நடக்கும். ஓகே. இப்போ ஒவ்வொருத்தர் வீட்டுல என்ன தர்மம் ஃபாலோ பண்றீங்க? இங்க தர்மம்ங்கிறது டிசிப்ளின், குட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம வச்சுக்கலாம். அவங்கவுங்க வீட்டுல என்ன தர்மம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும் இப்போ ஒவ்வொருத்தரா. ஓகேவா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சில வீட்டுல டெய்லியும் காகத்துக்கு சாதம் வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஒரு சில வீட்டுல பசுமாட்டுக்கு டெய்லியும் கொண்டு போய் வாழைப்பழம், புல்லு அப்படி எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுல ஒண்ணு விடாம கடைப்பிடிப்பாங்க. அந்த மாதிரி உங்க வீட்டுல என்ன சுஜனா சொல்லு? வெரி குட். காலைல இருந்தோன்னா தவறாம விளக்கேத்துவாங்க. சஹானா வீட்டுல? வெரி குட், உத்தமம். வெரி குட். நீ சொல்லுங்கண்ணா. இங்க வா வா, உங்க சவுண்ட் கேட்க மாட்டேங்குதுல்ல, வந்து சொல்லிட்டு போறீங்களா? அம்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காக்கு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. என்னோட ஆத்துல அம்மா கோலம் போட்டு சுவாமிக்கு 6 மணிக்குள்ள சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே விளக்கேத்தாம அம்மா இது பண்ண மாட்டா. அதுவும் குளிக்காம விளக்கேத்த மாட்டா. அதுதான் பிரம்ம முகூர்த்தத்துல குளிச்சுட்டு கார்த்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி அவங்க ஆத்துல பூஜை முடிஞ்சிடுறது. அவங்க அது ஒரு தர்மமா. அடுத்தது வா, ஆராதனாவா? தினமும் தாத்தா காலையில பூஜை பண்ணிடுவாரு. பாட்டி சாயந்தரமானா கண்டிப்பா மூஞ்சிக்க கலெல்லாம் அலம்பி கரெக்டா விளக்கேற்றிடுவாங்க. அப்புறம் வாங்க ஒவ்வொருத்தரா வாங்க. வா, என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டுல விடாம செய்யற விஷயம், யாருக்காவது உதவி செய்யலாம், ஏதோ என்ன வேணாலும் இருக்கலாம், விடாம செய்யற நல்ல விஷயத்த சொல்லுங்க. அம்மாவும் அப்பாவும் டெய்லியும் கண்ணை மூடிட்டு சூரியனை பார்த்துட்டு தான் சாப்பிட போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. உத்தமம். வா அவிஷா, வா. சூப்பர். வா டக்குன்னு ஒவ்வொருத்தரா வாங்க. அம்மா அப்பா டெய்லி என்ன பண்ணுவாங்க?
தாத்தா எப்பவுமே குளிச்சு முடிச்சிட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு தான் சாமி கும்பிடவே போவாரு. வெரி குட். நெத்திக்கிடுறது அவர் தர்மமா டெய்லி டிசிப்ளினா ஃபாலோ பண்றாரு. எஸ் ரைட். தாரா பா. சேம் டைம் என்னோட அம்மா வந்து துளசிக்கும் அப்புறம் இது விநாயகருக்கும் அபிஷேகம் பண்ணி துளசிக்கு தண்ணி விடாம வந்துட்டு இது போய் சமைக்க மாட்டாங்க. வெரி குட். தாரா சொல்லுமா. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா சூரியன்ல டெய்லி எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் எங்க அம்மா சாமிக்கு பூ வைப்பாங்க. வெரி குட் வெரி குட். டெய்லியும் சுவாமிக்கு பூ வைக்கிறாங்க. வாமா வா 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 வா. அம்மா டெய்லியும் தலை குளிக்காம எனக்கு சாமி கும்பிடுது. வெரி குட் வெரி குட் வெரி குட். உத்தமம் உத்தமம். சூப்பர். வா 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 வா. குளிக்காம சாப்பிட மாட்டோம். வெரி குட். உத்தமம் உத்தமம். சூப்பர். வா 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 சம்ஹிதா வா வா வா. ஒவ்வொருத்தர வாங்க. ஸ்மிருதிகா ஸ்வஸ்திகா ஒவ்வொருத்தர வாங்க. அதை கொண்டு டஸ்ட்பின்ல போட்டு கையில மீன் வந்துரு சொல்லுவா. எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க 6 மணிக்கு விளக்கேத்துவாங்க, படுக்கவே கூடாதுன்னு. சந்தியா காலத்துல படுக்க கூடாது. வெரி குட். உத்தமம் உத்தமம். வாங்க வாங்க வா. எல்லாரும் சொல்லிட்டோம். 6 மணிக்கு தலை வாரக்கூடாதுன்னு அம்மா சொல்லவா, அதுக்கப்புறம் குளிக்காம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவா. உத்தமம் உத்தமம். சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க. சொல்லாதவங்களே சொல்றேன். நீ யோசிச்சு ரெடியா வை, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். வா வா வாங்க வாங்க வாங்க. எங்க அம்மா டெய்லி குளிக்காம சமைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் குளிக்காம யாருமே சாப்பிட மாட்டோம். குளிச்சுட்டு தான் சாப்பிடுவோம். குளிச்சு சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவோம். சொல்லிட்டு சாஸ்திரம். வாமா வாமா வாடா கண்ணா வாடா வா. அம்மா டெய்லி நம்ம வீட்டுல என்ன பண்றோம் நல்ல விஷயம் உன் மனசுக்கு படுவோம். இல்ல ஏதோ ஹெல்ப் பண்ணுவாங்க யாருக்காவது, ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா, ஏதாவது டொனேட் பண்ணுவா. சூப்பர் சூப்பர். கன்சிஸ்டன்சி தான் விடாது செய்யக்கூடிய நல்ல காரியம். வாடகை நான் அடுத்து வா. இல்ல இல்ல அது ஸ்டார்டிங் சொல்லி ஃபுட் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது அந்த பொண்ணு அப்படியே அவளை கூப்பிட்டு வாமா. உபயபாரதி உபயபாரதி அழைச்சிட்டு வா. வா வா கீதிகா வா வா வா. யோசிச்சுட்டே வா. ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அம்மா விடாம எல்லாரு கூடயும் அன்பா பேசுவாங்க, எல்லாரு கூடயும் நல்லா நடந்துப்பாங்க. எங்க வீட்டுல தினம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவாங்க. அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். வா சரி யோசிச்சு வை, நான் மறுபடியும் வரேன். நீ வடக்கண்ணா. சொல்லு. அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா அப்பா அம்மா வந்து காலையில எப்பயுமே வந்து தினமும் துளசி செடிக்கு தண்ணி விடுவாங்க. ஓகே வெரி குட் சூப்பர். வாடா கண்ணா. அம்மா எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாங்க. வெரி குட் வெரி குட் சூப்பர். ஸ்வஸ்திகா வாடா கண்ணா வா. அந்த கதையெல்லாம் ஆகாது. வா வா. தினமும் 6 மணிக்கு விளக்கேற்றுவாங்க. குட் குட். வா சம்ஹிதாவா. அடுத்தது வந்து சும்ருதாவா. தனிஷ்காவா. குளிக்காம சமையல் அறைக்க போக மாட்டாங்க. வெரி குட். வாங்க வாங்க. அம்மாவை தான் வந்து அமாவாசை இந்த மாதிரி கிருத்திகை நல்ல நாளாக இருந்தால் காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சுருவாங்க. அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். உத்தமம் உத்தமம். வா வா வாடகண்ணா வா வா வா. வேற யாராவது எதுவும் சொல்லணும்னா வந்து சொல்லுங்க. கீதிகா யோசிச்சு வச்சியா? வாடகண்ணா வா வா சொல்லு. அப்பாவும் அம்மாவும்
5 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டு பூஜை பண்ணிட்டு தான் மற்றதெல்லாம் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். வா கீதிகா, வா வா, சொல்லு சொல்லு. நீ தான் இருக்கிறதுல பெரிய குழந்தை, கண்டிப்பா சொல்லி ஆகணும். வாடா கண்ணவா, ஏதாவது சொல்லு. வாசல் பெருக்கி கோலம் போடுவாங்க, வாசல்ல கோலம் போடுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. எந்திரிச்ச உடனே யோகா பண்ணாம எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. முதல்ல ஃபிட்னஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் பண்ணுவாங்க. ஓகே, வெரி குட், உத்தமம் உத்தமம். சோ எல்லார் வீட்லயும் நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அம்மா அப்பா விடாம தொடர்ச்சியா செய்யறாங்க இல்லையா? அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்மளும் தொடர்ச்சியா செய்யணும். ஓகே, நம்ம இங்க இந்த சுபத்ரான்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். சுபத்ரா யார் தெரியுமா? தாங்க கிருஷ்ணரோட தங்கை. ஓகே, சுபத்ரானால நம்ம தேசத்துக்கு என்ன நல்லா நடந்திருக்கு? சுபத்ராயோட குழந்தை பேர் என்ன? அபிமன்யு. அபிமன்யு தெரியுமா? ஓகே, அபிமன்யு வீரன் இல்லையா? சின்ன வயசுல சிறந்த வீரனா இருந்தவங்க. சோ நம்ம நம்மளுடைய தர்மத்தை கடைபிடிக்கணும். தர்மம்ங்கிறது நம்ம என்னவா எடுத்திருக்கோம்? டிசிப்ளினா எடுத்திருக்கோம். நம்ம டிசிப்ளினா இருந்தா அந்த டிசிப்ளின், நம்ம ஒழுக்கமா இருந்தா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நம்ம ஒவ்வொரு செயல்லையும் நம்ம நல்ல விஷயங்களை விடாம தொடர்ச்சியா செய்யணும். அதுதான் நல்ல விஷயம். எப்படின்னா கன்சிஸ்டன்சி. இன்னைக்கு செஞ்சோம் நாளைக்கு செய்யல, நாளான்னைக்கு செஞ்சோம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு 99% எப்படி பண்ணோம்? விடாம செய்யணும். ஓகேவா? செய்யலாமா? இன்னையில இருந்து நம்ம இங்க இருந்து ஏதோ ஒரு விஷயத்த விடாம கடைபிடிக்க ஆரம்பிக்கலாமா? வீக்லி 5 days கண்டிப்பா 6 மணிக்கு மேல தூங்கக்கூடாது. வீக்லி 5 days, 2 days நீங்க தூங்கிக்கலாம். 5 days 6 மணிக்கு மேல தூங்கக்கூடாது. ஓகேவா? ஓகே தானே? 5 days நீங்க 6 மணிக்கு மேல தூங்கக்கூடாது. 2 days நீங்க லேட்டா இருந்துக்கலாம். இது ஓகே தானே? எவ்வளவு ஈஸியா சொல்றேன். நல்லா சத்தமா ஓகே, சத்தமா சொல்லணும்ல. 5 days. ஓகேவா? டெய்லி எழுந்த உடனே கண்டிப்பா காத்தால ரெஸ்ட் ரூம் போறது, வாஷ்ரூம் போயிட்டு குளிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு நெத்திக்கு இடணும். நீரில்லா நெற்றிப்பால், நெய்யில்லா உண்டிப்பால், ஆறில்லா ஊருக்கு அழகுபால், கோயில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. தூங்குற கிளாஸ்ல டாக்டர்னா புரியுதா? நீரில்லா நெற்றிப்பால்னா என்னது? விபூதி. நீர்னா திருநீர் தானே. அவங்கவுங்க குடும்ப சம்பிரதாயம் என்னவோ அது மாதிரி வச்சுக்கணும். நெத்திக்கு விபூதி அணியறது சம்பிரதாயம்னா அந்த சம்பிரதாயப்படி வச்சுக்கணும். சிலர் சந்தனம் கோபி வைப்பாங்க, திருமண் வைப்பாங்க. சோ எந்த சம்பிரதாயத்தை நீங்க சேர்ந்திருக்கீங்களோ அந்த சம்பிரதாயப்படி நெத்திக்கு கண்டிப்பா வைக்கணும். ஓகேவா? இப்ப யார் நெத்தில எல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்டுபிடிங்க பாப்போம். ஆமா, அவங்க எல்லாம் போய் அழகா நெத்திக்கு முன்னாடி குங்குமம் இருக்கு வச்சுட்டு வாங்க. பொட்டு இருக்கு, விபூதி, நீ தனியா போக கூடாது, யாராவது வராம போக கூடாது. வச்சுட்டு வாங்க, வச்சுட்டு வாங்க. ஆனா உடனே வரணும், ரகளை இல்லாம. இல்லன்னா யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு வந்துருங்க, இங்க வச்சுக்கலாம் எல்லாரும். ஓகே, பெரிய குழந்தைங்க நீங்க இருக்கீங்களே, நீங்க 5-6 பேரு, நீங்க இன்னில இருந்து என்ன விடாம செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். சின்ன குழந்தைகளை விட்டுருங்க. நீங்க எல்லாம் ஒரு லெவலுக்கு வந்தாச்சு இல்லையா? நம்ம அடுத்த ஸ்டேஜ் போறோம் இல்லையா? நம்ம இவங்கள மாதிரி படிக்க முடியாது, இவங்கள மாதிரி இருக்க முடியாது. நம்ம இன்னும் நிறைய படிக்கணும் தானே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா 5 மணிக்கு மேல தூங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். ஓகே, 5 o'clock மேல. ஸ்வஸ்திகா, ஆஃப்டர் 5 தூங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்க. நினைச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு 3 monthsல நம்ம மைண்ட் செட் பிக்ஸ் ஆயிடும். நமக்கே தெரியாம தூக்கம் வராது. ஓகே, 5 o'clock மேல தூங்கக்கூடாது. பெரிய குழந்தைகள் ஆகும்போது நித்தியமா 5 o'clock எழுந்துக்கணும். ஓகேவா? வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகே, எல்லாரும் வந்தாச்சா? வாங்க வாங்க வாங்க. சோ நம்ம தாரா வரலையா? தாரா தனியா விடாதீங்க கண்ணா, யாரோ கூட இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம இப்ப என்ன டாபிக் பார்த்திருக்கோம்? தர்மோ ரக்ஷதி ரக்ஷதி ரக்ஷிதா. தர்மத்தை தர்மமே காப்பாத்தும். நம்ம ஒன்னும் பெருசா காப்பாற்ற வேண்டியதில்லை. நம்ம தேசத்துக்கு எது முக்கியம்? நம்ம தேசம் என்ன தேசம்?
பாரத தேசம் இல்லையா? நம்ம தேசத்தோட பேர், நம்மளுடைய நாடோட பேர் என்னது? பாரதம். ஓகே, அதை மறக்கவே கூடாது. இந்தியான்னு சொல்றதை விட நம்ம என்ன சொல்லணும்? பாரதம். பாரதம் சொல்றதுதான் நம்மளுக்கு பெருமை உண்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது சத்தியம் வர வத தர்மம் சர. என்னது? சத்தியம் வத தர்மம் சர. சத்தியம்னா என்னது? உண்மை, உண்மையே பேசணும். தர்மம் சர நம்ம நல்லதே செய்யணும், நல்ல விஷயங்களை ஈடுபடணும், உண்மையே பேசணும், இதெல்லாம் கடைபிடிக்கணும். ஓகேவா? கண்டிப்பா எல்லாம் ஃபாலோ பண்ணலாமா? அது மாதிரி ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். நல்ல நல்ல ஆரோக்கியமான உணவுகளெல்லாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அம்மா அப்பா கொடுத்தாங்கன்னா சாப்பிடணும். இப்போ நான் இங்கிருந்து கூப்பிடுறேன், யாரெல்லாம் உடனே ரெஸ்பான்ஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். நான் கூப்பிட்ட உடனே யார் பேசணும் அவங்க டக்குன்னு ஹரியோம் சொல்லணும். ஓகே ஓகே. கனிஷ்கா ஃபாஸ்டா சொல்லணும். ஆராதனா, தாரா, உபயபாரதி, சுஜனா, கீதிகா, சங்கீதா, தாரா, தாரா, சுருதிகா, சௌந்தா சொல்லுங்க, சஹஸ்ரா, லக்ஷிதா ஸ்ரீ, லக்ஷனா, சஹானா, அபிநயா, ஸ்வஸ்திகா, சுப்ரதா, அபிஷா, மது. பாரதியாரோட சாங்ஸ் எல்லாமே we have got it அப்படின்னு பாடியிருக்காரு. we will get it. அது மாதிரி கமாலாம் கிடையாது, ஃபுல் ஸ்டாப், கிடைக்கும் அப்படின்னு. சோ அதை உற்சாகத்தோட பண்ணுங்க. அப்கோர்ஸ் இப்ப நம்ம பிரிட்டிஷ் ஆட்சியில இல்ல, ஆனாலுமே அந்த இமேஜினேஷன் அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சு பண்ணீங்கன்னா ஒரு சந்தோஷமா ஜோஷோட பண்ணலாம். பகவான் இருக்காரா? பகவான் எப்படி இருக்காரு? அங்குஷ்ட பிரமாணத்துல எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருக்காரு. அப்ப நான் கும்பிடுறது உங்களுக்கு இல்ல, உங்க ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கு நமஸ்காரம். நம்ம சுவாமி கும்பிடுறோம் இல்லையா? சோ ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம்னா நம்ம நமஸ்காரம் பண்றது எதுக்காக? எதுக்காக? நான் இப்ப லட்சணா நமஸ்காரம் பண்ணா யாருக்கா பண்றேன்? சஹானா நமஸ்காரம் பண்ணா, நீங்க என்ன நமஸ்காரம் பண்ணா? அப்ப வந்து தனி மனுஷன் இல்ல, உள்ள இருக்க பகவானுக்கு நம்ம நமஸ்காரம் பண்றோம். அப்ப எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணலாமா? யார் நம்ம ஆத்துக்கு வந்தா நம்ம நமஸ்காரம் பண்ணி வாமா கூப்பிடலாமா? பண்ண முடியுமா? பண்ணணும், மறக்க கூடாது நீங்க. ஓகே, எல்லாரும் கண்டிப்பா பண்ணணும். சௌபாகியவதி பவா. ஓகே, எல்லாரும் சூப்பர் தான். ஓகே, எல்லாரும் பண்ணலாமா? இது என்ன பண்ணுவோம்? நம்ம வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் ஆகிருக்கு. ஆனா நம்ம இருக்கை கூப்பி வாங்கோ கூப்பிட்டு உட்காரணும்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வேலையா இருந்தா கூட கொஞ்சம் ஸ்மைல் ஃபேஸோட அவங்களுக்கு ஏதோ தீர்த்தம் எதுவும் கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம். இல்ல அம்மா அப்பா கொடுத்தாங்கன்னா சிரிச்சுட்டு அவங்க கேட்டாங்க ஒரு வார்த்தை பேசிட்டு நீங்க உள்ள போகணும். சரியா? பெண் குழந்தைய வெத்தலை பார்க்க கொடுத்தா சௌபாகியமா இருக்கும். சோ நம்ம வந்தவங்களுக்கு நம்ம வெத்தலை பார்க்க கொடுக்கலாம், குங்குமம் கொடுக்கலாம். எல்லா நேரம் வெத்தலை பார்க்க அவைலபிளா இருக்கும் தெரியாது, குங்குமம் கண்டிப்பா கொடுக்கும். சரியா? ஓகே ஓகே சரி. காத்தால சின்ன குழந்தைகள்லாம் 6 மணி, பெரிய குழந்தைகள்லாம் 5 மணிக்கு கண்டிப்பா 5 days எழுந்துக்க ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் விடாம நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. கூப்பிட்ட உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. யாராவது ஆளுக்கு வந்தா கை கூப்பி நமஸ்காரம் பண்ணுங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்களை பண்ணணும். எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாமா? எதெல்லாம் பண்ணக்கூடாது? அம்மா அப்பா எதை பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க?
வாங்க ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போங்க. அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும் இல்லையா? ஸ்பீக்கரோட தூக்கிட்டு போவாங்க. போய் சொல்லக்கூடாது. வெரி குட். ஓகே. கூடாத விஷயங்களா? பேசாம போகக்கூடாது. யாராவது வந்தா பேசாம போகக்கூடாது. ஓகே. யாராச்சும் வீட்டுக்கு வந்தா உண்மையான மூஞ்சியை கட்டக்கூடாது. நகம் கடிக்கக்கூடாது, தாளாட்டக்கூடாது, அதுக்கப்புறம் விளக்குக்கு நேரா செருப்பு வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் யாராவது வந்தா எப்படி இருக்குன்னா பேசாம இருக்கக்கூடாது. ஓகே. வெரி குட். வெரி குட். சொல்றத கேட்கணும். செய்யக்கூடாது. அதுதான் சொல்றது கேட்கணும். சொல்லுவாங்க. அம்மா எதுவும் செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. நாம இருக்கக்கூடாதா? வெரி குட். வெரி குட். வெரி குட். பலே பலே. சரி, யோசிச்சு வை. அடுத்து போமா. அவ யோசிச்சு வச்சிருக்கா விஷயம். தாரா இங்க வா. தாரா. வெரி குட். தாரா இங்கோட என்ன? ஒருத்தங்க நமக்காக வெயிட் பண்றாங்கன்னா அவங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஒரு பெரியவங்க மெயினா வயசானவங்க என்ன சொன்னாங்கன்னா எடுத்து ஓகே. நீங்க தள்ளி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதை செய்யலாம்னு சொல்லுவாங்க. எதை கண்டிப்பா செய்ய சொல்லுவாங்க. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பாவை எதிர்த்து பேசக்கூடாது. அம்மா அப்பாவை சில குழந்தைங்கள்லாம் கை ஓங்குவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம யாராச்சும் ஒரு பாட்டி தாத்தா அந்த மாதிரி யாராச்சும் உதவின்னு கேட்குறவங்கள நம்ம முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு தெரியாதவங்கிட்ட போய் நம்ம தெரியாதவங்க சொல்றது கேட்கக்கூடாது. குட் குட். யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தா அவங்க கூடயே உட்காந்து பேசணும். ரூம் கதை சாத்திட்டுலாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு யாரா வந்தா வரும்போது அவங்கள வந்து வாங்கன்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஃபோன் பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பழகணும்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுவது. அம்மா அப்பாவை கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தா தடையை விதிச்சு போடக்கூடாது. பெரியவங்க எது சொன்னாலும் சரி சொல்லணும். சரி சொல்லாம இருக்கக்கூடாது. கால் மணி இந்த கால் போடக்கூடாது. சேர்ல உட்காந்து கால் ஆட்டக்கூடாது. எப்பவுமே 6 மணிக்கு விலகி இருக்கணும். கெஸ்ட் யாராவது வந்தாலும் உங்களுக்கு போய் இருக்கக்கூடாது. ஃபோன் பண்ணக்கூடாது. நைட் சீக்கிரம் போகணும். காலையில் சீக்கிரம் போகணும். இதெல்லாம் எல்லாரும் வீட்டையும் சொல்றாங்களே, அதனால அக்கா சொல்றேன். சூப்பர் சூப்பரா. இன்னும் சொல்ல வந்திருக்காங்க. சொல்லுங்க. லஞ்ச் சாப்பிட்டு ஃப்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, டீ பார்க்கக்கூடாது.
என்ன சாப்பிடுறீங்க? தமிழ்ல சொல்லுங்க. அப்படியா? ஓகே ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த நூலை இப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த நூலோட சென்டர்ல இப்படி இருக்கும். எல்லாம் நூலை வச்சுட்டு ஒரு பூ இப்படி, இன்னொரு பூ எடுத்து இது மேலேயே வச்சாச்சா. அப்புறம் கீழே ஒரு ரவுண்ட் இப்படி சுற்றி வாங்க. இந்த ஜாயிண்ட் இந்த பக்கம் பிடிச்சிக்கணும். இந்த குட்டி ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த குட்டி ஃபர்ஸ்ட் அதுக்கு தள்ளி வச்சுக்கோங்க. ஓகே, கீழே ஒரு ரவுண்ட் வந்துட்டு மேலே இப்படி எடுங்க. 2 ஃபிங்கர்ஸ் இப்படி வைங்க. அப்புறம் இந்த பெருவிரல் இப்படி விடுங்க. இந்த சுத்துக்குள்ள இந்த பூ எப்படி விட்டுட்டு சாப்பிட்டால வெளியே சாப்பிட்டா ஓகே சாப்பிட்டாரா? ஓகே, புரிஞ்சுதா? ஒரு ஸ்பேஸ் ஒரு நீ அங்க போ ஓகே.
எடுத்துக்கோ. இப்படி எடுக்கிறோம், கீழே ஒரு ரவுண்ட் வர்றோம், மேல 2 fingers இப்படி வைக்கிறோம், அப்புறம் ஸ்பேஸ் பண்ணி இந்த 3rd finger இப்படி உள்ள வரும், இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி இந்த கேப்புக்குள்ள இந்த பூவை விட்டு இப்படி இருக்கும். ரைட், நிறுத்திக்கலாம். लक्ष्मी करमध्ये सरस्वती करमूले तु गोविन्दः प्रभाते करदर्शनम्. உங்களுக்கு தான் இருக்கிறது இல்லையா? அப்படித்தானே உங்கள்கிட்ட தான் இருக்கேன், பெரியவங்க இருக்கா, பெரியவங்க வழிகாட்டுறதும் சரி. ஒரு பெண்பாட் புலவர் தான் பாடியிருக்காரு, ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோன் ஆக்குதல், கேட்டிருக்கீங்களா? தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த காலத்துல போர் செய்வது தான் வீரனுக்கு அழகுங்கிறதுனால அது முடியும். எனவே அறிவு கொடுப்பது என்பது அந்த காலத்துல தந்தைக்கு கடன் அந்த பொன்முடியாங்கிற பெண்பாட் புலவு பாடிக்கிறாங்க. அறிவு தருவது நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. ஒரு நாட்டினுடைய அரசனாகவோ அல்லது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய குடிமக்களினுடைய அவங்களுடைய எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற நன்னடை வழங்கக்கூடியது அவருடைய பொறுப்பு என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலேயே. எனவே அடிப்படையா நம்ம என்ன இது பண்ணணும் அப்படின்னா, இனிமையாக பேச வேண்டும், மனது சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தினமும் குளிக்கிறோம், அது காரணம் உடம்பு சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக. மனசையும் சுத்தமா வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. மனசு சுத்தமா வச்சிருக்கிறது எப்படி? தினமும் குளிக்கிறோம், குளிக்கும் போது சோப் போடுறோம், எல்லாம் சுத்தமாகிறது உடம்பு அப்படின்னா மனசு எப்படி சுத்தமா இருக்கிறது? எப்படி சுத்தமா வச்சுக்கிறது மனசை? மனசு சுத்தமானு சொல்றாங்களே எல்லாம் என்ன குட் ஹேபிட்ஸ் வேணும். அப்புறம் விளையாடிட்டு பொய் சொல்லக்கூடாது, கல்வி அறிவு வேணும், மனசு சுத்தமா இருக்கிறது.
டிசிப்ளின். தேவையில்லாத விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது. ஆமா, அவர் காந்தியடிகள் வச்சிருந்தார் ஒரு 3 குரங்கு பொம்மை இல்லையா? அது பக்தி செய்யணும். நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை பேசணும். பேசுவது நல்லதா இருக்கணும். ரைட். எனவே மனதும் சுத்தமாக இருந்தால் அதுதான் மிக முக்கியம் என்பதை கூறி எல்லாருமே நல்ல வாழ்க்கையில முன்னேறி எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று தாத்தாவாக வாழ்த்துகிறேன். வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கொடுத்து பெரியவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விதையோடு மாதத்தை வளர்ந்து வருமல்ல, அதே தான் அருமையான ஒரு இது சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு உரிய காலத்துல உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையானதை எதெல்லாம் வளர்ச்சி, எதெல்லாம் தளர்ச்சி செய்யக்கூடியது, நம்மளை வீக்கெண்ட் பண்ணக்கூடியது எது, ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது எதுங்கிறதெல்லாம் இப்ப எல்லாம் அதிகமா ஆங்கில சொற்களை பயன்படுத்தினா தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால எதெல்லாம் வீக்கெண்ட் பண்ணக்கூடியது நம்ம, எதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். விவேகானந்தர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். விவேகானந்தர் அப்படிங்கிறது, விவேகானந்தர் பேர் யாருக்கெல்லாம் தெரியும்? சரி, தெரிஞ்சுக்கோங்க. வீரத்துறவின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு பட்டம். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர். அப்படி இன்னைக்கு ராமகிருஷ்ணா மிஷன் எல்லாம் வச்சு நிறைய இடங்கள்ல கல்வி கூடங்களும் கல்லூரிகளும் எல்லாம் இருக்குல்ல, அவங்களுடைய மடம் இருக்கு, அது போக இதெல்லாம் இருக்குல்ல. எனவே அவர்களும் அதே மாதிரி தான். அவருடைய என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் நல்ல ஒரு எண்ணத்தோடு நல்லவர்களாக வர வேண்டும். நல்லவர்களாக வரணுங்கிறது தான். நல்லவர்களாக வந்தா வல்லவர்களாகவும் வருவீங்க. ஒரு பையன் என்னை முன்னாடி நிறுத்த வைக்கல அப்படின்னாப்புல பாரதி. நாம ஏதோ கேள்வி சொன்ன போது, நீ தான் உயரமா இருக்க, நீ பின்னாடி போ. அது லாஜிக்கலாவும் சொல்லியிருக்கா பதில். உயரமா இருக்கிறவங்க முன்னாடி இருந்தா பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பார்க்க முடியும், அல்லது எப்படி என்ன செய்யுதுன்னு தெரியாது இல்லையா? அதனால நல்ல ஒரு அந்த கியூரியாசிட்டி அதெல்லாமே குழந்தைகிட்ட இருக்கணும். அதெல்லாம் சின்ன வயசுலயே முடக்கிடக்கூடாது. அவங்களுடைய ஆர்வம், அதுக்காக சரியான அளவுக்கு அவர்களை எல்லாம் வழிப்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு பாரதம், நம்முடைய பாரதமானது உங்களுடைய கையில தான் இருக்கு. இந்த குழந்தைகள் கையில தான் இருக்கு. வருங்கால பாரதம் என்பது உங்களுடைய கையில தான் இருக்கு. அந்த விவேகானந்தர் பற்றி சொன்னல, அதுதான் அவர் படிப்பு என்பது என்னன்னா உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதுதான் அப்படின்னு பாருங்க. உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டமே ஒரு சில திறமைகள் இருக்கு இல்லையா? எங்கிட்ட ஒரு திறமை இருக்கும், அக்கா கிட்ட ஒரு திறமை இருக்கும், உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கும், டாக்டர்கிட்ட ஒரு திறமை இருக்கும், எல்லாத்துக்கிட்டும் ஒரு திறமை இருக்கு. அந்த திறமை வெளிப்படுவதற்கு ஒரு காலம் வரும் பொழுது அது வெளிப்படுத்தணும். அதுதான் கல்வி. இந்த கல்வியினுடைய நோக்கம்ங்கிறது அதுதான். அதனால நம்ம பட்டம் வாங்கிறது மட்டும் அல்ல, பட்டங்கள் அதெல்லாம் வாழ்வதும், சட்டங்கள் செய்வதும், பாலியல் பெண்கள் நடத்துவதும். உங்களுக்கு பத்தி பாரதியார் பாடியிருக்காரு. பாரதியார் பாட்டு தெரியுமா உனக்கு? ஏதோ ஒரு பாட்டு சொல்லி பார்க்கலாம் எனக்கு தாத்தாவுக்கு. சொல்லு. உச்சி மீது வானிடித்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. வெரி நைஸ். அதான் இந்த மாதிரி ஆக்டிவா படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அது நம்மை அறியாமல் நம்மிடத்துல நல்ல பண்புகளை கொண்டு சேர்க்கும். நல்ல பண்பு. அக்கா சொன்னாங்க, பயப்படக்கூடாது. பயப்படுறது, எல்லாத்துக்கும் பயப்பட்டோம் அப்படின்னோம்னா நம்ம எதையுமே செய்ய முடியாது. அந்த வீராங்கனைகளை பற்றி எல்லாம் சொன்னாங்கல்ல, அதனால நம்ம காப்பாற்றிக் கொள்ளணும், நம்மை சுற்றி உள்ளவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அதற்கெல்லாம் நமக்கு அச்சமின்மைங்கிறது வேணும். அது வேணும், அது அவசியம். வேற என்ன பாட்டு தெரியும்? அதாவது சொன்னான், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை
வெய்யாதே பாப்பா. வெய்யாதேன்னா திட்டுறது. ம். மாலை முழுதும் விளையாட்டு. ஆமா, வழக்கப்படுத்தி சொல்லு பாப்பா. அது மாதிரி வருங்கால சிவில் சர்வீஸில் ஐஏஎஸ்ஸாக வரப்போகிறவங்க. அதனால் மிகச்சிறப்பான எளிமையாக மனதில் பதியக்கூடிய அளவுக்கு சொல்கிறதுங்கிறது மிகப்பெரிய கலை. அது வந்து படித்ததுனால வரும்னு என்ன சொல்ல முடியாது. லேர்னிங் அப்படிங்கிறது லைஃப் லாங் லேர்னிங். நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வாழ்க்கை முழுவதும் நாம் வாழ்கின்ற காலம் முழுவதுமே ஒவ்வொரு விஷயங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த படிக்கிறது அந்த மாதிரி அவங்க அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு படித்து உங்களுக்கு கதைகள் மூலமாக நல்ல விஷயங்களை எடுத்து சொன்ன அந்த மகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு சமூக உணர்வோட, சமுதாய ஒரு சிந்தனையோட, சமூக உணர்வு, சோசியல் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரியோட ஒரு எண்ணத்தோட செயல்படக்கூடியவர்கள் மிகவும் குறைவுன்னு தான் சொல்லணும். எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு அவங்களுடைய ஒரு பெருமைக்காக அல்லது பதவிக்காக எது வேணாலும் சொல்லுவாங்க. நிறைய பேசணும்னா வேற எங்கேயாவது போயிடணும். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்துல இன்னைக்கு பட்டீஸ்வரா என்ற பேரூருடைய சுவாமியினுடைய பெயரை வைத்து அதை வைத்துக் கொண்டு நடத்தக்கூடிய அந்த அவர்களும் நம்முடைய ஆயுர் மந்திரா ட்ரஸ்ட், நம்ம டாக்டர் நிகிலா வெங்கட், இவங்கெல்லாம் எல்லாருமே வரக்கூடிய சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும். நம்ம சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறத விட பெரியவங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து வரக்கூடிய பேரன் பேத்திகளை அல்லது மக்களை, பேரன் பேத்திகளை தான் வாழ்த்துவாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி. காரணம் என்னன்னா, நீங்க தான் நாளைக்கு இந்த உலகத்துல எல்லாமே நல்ல ஒரு செயல்பாடுகளை செய்து நல்ல பெயரோடு புகழோடு வாழப்போகிறவர்கள். நாங்கள்லாம் அந்த சொல்லுவாங்கல்ல ஈவினிங் இல்லையா, மாலை காலத்தில் இருக்கக்கூடியவங்க. ஆனா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் சென்று சேர வேண்டும். அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை எந்தெந்த விதத்தில் எல்லாம் எடுத்து சொல்ல முடியுமோ, கொள்ளும் வகையான அரவணை போவாதே செல்லும் வாயெல்லாம் சேர்ந்து வள்ளுவர் சொல்லுவார். எந்தெந்த வகையில அறத்தை செய்ய முடியுமோ அந்தந்த வகையில தான் தர்மத்தை செய்யணும் பாரு. அது மாதிரி இப்போ பேச பேச உடனே இங்க ஒரு பாரதி சிறப்பா பதில் சொல்றது, உடனே ஆக்டிவா இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தா ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்ன பாரதி? உபயபாரதி. மிக சிறப்பாக. அதே மாதிரி அங்க விதைகள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லையா? அதே எங்க அப்பா எல்லாம் பார்த்து அந்த பார்ப்பதையெல்லாம் மனதில் எந்த அளவுக்கு பதிகிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். சகசராம் சொன்ன. அதனால அந்த படிப்பது என்பது மார்க் வாங்குறதுக்கு அல்ல அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும். மார்க் வாங்குறது அது ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ், அவ்வளவுதான். அது மார்க் வாங்கினேன்னா உனக்கு அடுத்த வகுப்பு கொண்டு போறாங்க, அதுக்கு அடுத்தது தெரியப்படுத்துறாங்க, அடுத்த விஷயம் தெரியப்படுத்துறாங்க. அப்படியே நீ தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை தருகிறார்கள் முறையான ஒரு கல்வி முறையில. அது போக நம்ம எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை தேர்ந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு இப்போ விளையாட்டு மூலமாக இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் நீங்க ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க சில பேர் எல்லாம் பேசவே இல்லை. எப்படி இருக்குது இன்னைக்கு ஒரு நாள்? அதை சொல்லுங்க. ஜாலியா இருந்தது. அப்புறம்
இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் எல்லாம் சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படித்தானே? இப்போ அந்த அக்கா சொன்னது மூலமாக சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டீங்க. அதே மாதிரி அங்க எழுதி போட்டதுல இருந்தெல்லாம் சிலதெல்லாம் நம்முடைய மனதுக்குள்ள போய் சேர்ந்திருக்குது, நம்முடைய அறிவில் சேர்ந்திருக்கிறது, மனதில் சேர்ந்திருக்கிறது. அதெல்லாம் வந்து பிற்பாடு ஸோ சும்மா படிங்க, எங்க இருக்கோம்னாலும் தெரியும். லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜாவெல்லாம் கூட்டிட்டு ஒரு பெரிய ஒரு ஆர்மி மாதிரி வந்து மறுபடியும் பழி வாங்க வராங்க. 8 வருஷம் கூட நடந்ததுக்காக இன்னைக்கு பழி வாங்க வராங்க மறுபடியும். ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஒரு கர்நாடகாவில் இருக்க ராஜா அவங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து ஃபைட் பண்றாங்க. ஃபைட் பண்ணி பிரிட்டிஷ் அங்கே இருக்க மறுபடியும் அவங்கள எப்போ பிரிட்டிஷ் வந்து அவங்க ஹஸ்பண்டை ட்ரீட் பண்ணிட்டு சூப்பர். இப்போ நான் கதை சொல்லவா? கேட்குறியா? அப்புறம் காலில் துணி கேட்குறேன். ஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்துட்டாங்க. வந்து கோர்ட் சிவகங்கையவே. ஸோ வேலுநாச்சியாரோட ஸ்டோரி தான். நான் ரொம்ப சின்னதாக ஸ்டோரி சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க. ஸோ வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு சிவகங்கையோட ராஜா. ஸோ அவர் வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்தில் இந்த ஸ்டோரி நடக்குது. ஸோ பிரிட்டிஷ் வந்துட்டு அவருக்கு எதிராக போர் எடுத்து வராங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ராஜாவும் நல்லா ஃபைட் பண்ணுறாரு. ஆனால் பிரிட்டிஷோட இதுதான் கிடைக்கல, இவ்வளோ கேட்டுருந்தாங்க. ஸோ வந்து அட்டாக் பண்ணி ராஜாவை கொண்டுறாங்க. அவரோட ஒய்ஃப் தான் வேலுநாச்சியார். ஸோ இந்த வேலுநாச்சியார் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க. அவங்க அஷ்டம் என்ன பண்ணுறதுன்னு போய் ஓடி ஒழிஞ்சு உட்காராம அவங்க வந்துட்டு அப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கூட்டிட்டு எஸ்கேப் ஆகிறாங்க.